வெளி மாவட்டங்களிலிருந்து நீலகிரி மாவட்டத்துக்கு முறையான அனுமதியின்றி குதிரைகளை கொண்டுவர மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குதிரைகளுக்கு ஏற்படும் ஈக்வின் ஹெர்பஸ் வைரஸ் காரணமாக உதகையில் உள்ள குதிரைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார். முறையான அனுமதியின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து நீலகிரி மாவட்டத்துக்கு குதிரைகளை கொண்டுவர ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த தடை தொடரும் என தெரிவித்தார். குதிரைகளை சாலையில் சுற்றித் திரியும் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் எச்சரித்தார். மேலும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் குதிரைகளுக்கு பயோசிப் பொருத்தும் பணிகளும் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த ஹார்சஸ்க்கு லாஸ்ட் 1 இயர்ல நிறைய இந்த மாதிரி வெளியிலிருந்து எதுவுமே பர்மிஷன் இல்லாம ரெஜிஸ்டர் பண்ணாம ஹார்சஸ் கொண்டு வரக்கூடாதுன்னு சர்க்குலர் கூட இஷ்யூ பண்ணிருக்கோம். எல்லா செக் போஸ்ட்ல செக் பண்றாங்க. எல்லா என்ட்ரி பாயிண்ட்ஸ்ல வித்தவுட் ரெஜிஸ்டர்டு புதுசா யாரும் ஹார்சஸ் கொண்டு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஆர்டர்ஸ் போட்டிருக்கோம். ஏற்கனவே இருக்கிற ஹார்சஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சிப்பு, ஸோ தட் யாரும் ஹார்ஸ்க்கு இதென்ன ரோட்ல விட்டுட்டு போக கூடாது. பிகாஸ் நமக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. அந்த சிப் பார்த்தா நமக்கு ஓனரோட டீடைல்ஸ் எல்லாமே அதுல வரும். ஸோ இது முனிசிபாலிட்டி ஏற்கனவே பண்றாங்க. பட் ஆனா இந்த வைரஸ் இதுக்காக கூட நாங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் 2 டிபார்ட்மெண்டோட சேர்ந்து மீட்டிங் போட்டு அப்போ கிளியர் சர்க்குலர். முன்னதாக நீலகிரி மாவட்டத்தில் இயங்கும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களின் பயண பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு ஆய்வு நடத்தினார். உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வில் 284 பேருந்துகளில் 169 மினி பேருந்துகள், பெரிய பேருந்துகள் ஆய்வுபடுத்தப்பட்டன. மேலும் நீலகிரி மாவட்ட தீயணைப்புத் துறையினர் சார்பில் ஓட்டுநர்களுக்கு வாகனங்களில் தீப்பற்றினால் எவ்வாறு அணைக்க வேண்டும், பேரிடர் காலங்களில் இடர்பாடுகளில் சிக்கியவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என எவ்வாறு முதலுதவி அளிப்பது உள்ளிட்ட ஒத்திகை நடத்தப்பட்டது.